அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் நம்ம ஐயா வந்து ரெடியானாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கிட்டையுமே விட்டு அந்த முக பாவனைகள் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம கோயில் சிலை வடிவ அமைச்சர் விட்டு நான் விட்டேன். அதே போல் அற்புதமாக செஞ்சு கொடுத்தாரு. இப்போ என்ன விஷயம்னாக்கா, திருப்ப ஐயா வந்து நம்ம பிரதிஷ்டாபனை பண்ணும் போது தான் ஐயாவுக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்கும் போது தான் கண் திறக்கும் போது தான் ஓப்பனிங்கு. அதனால் இப்போ வந்து பார்த்துக்குங்க, மார்ச் 7ஆம் தேதி வச்சிருக்கிறோம். அதனால செல்ல பிள்ளைங்களா, ஐயாவுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். அவருடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். அதாவது தெய்வம் கூட காலை தாமதப்படுத்தி தான் அவன் நல்லவனா கெட்டவனா சோதிச்சு தான் இது அவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு கொடுக்கும். ஆனால் இவர் வந்து அப்படி கொடுக்கல. நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், நீ என்ன குலம், நீ என்ன கோத்திரம் அப்படின்னு அவர் பார்க்க கிடையாது. எல்லாருமே வாரி அணைச்சாரு. எல்லாருமே வாரி அணைச்சி சாப்பாடு போட்ட அந்த தங்கமான அந்த கைகள் வந்து, அந்த தங்கமான ஒரு உருவம் வந்து என்னுடைய சன்னிதானத்தில் வந்ததுக்கு நான் மிக பெருமை அடைகிறேன். இதுதான் உண்மை. ஏன்னா அந்த ஊருக்கே படி அளந்த, அந்த உலகத்துக்கே படி அளந்த அந்த உத்தம ஏன் சன்னிதானத்தில் இருக்குன்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கிறேன். சில பேருக்காக எனக்கு பதில் கொடுக்கணுன்ற அவசியங்கள் எனக்கு கிடையாது. எனக்கு தேவை இருக்கு. ஐயா எங்களுக்கு முக்கியம். அதாவது என்ன சார்ந்தவங்களும் என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அதனால வச்சிருக்கிறோம். இதனால பின்னோக்கம் முன்னோக்கம் எதுவும் கிடையாது. அனைவருக்கும் ஐயாவுடைய தரிசனம் கிடைக்கணும்னு எல்லாருமே நாங்கள் வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குற என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும், அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும், இல்லை ஐயாவுடைய தொண்டர்களாகட்டும், மனம் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே கலந்துக்குங்க. அந்த கும்ப தண்ணி ஐயாவுக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்த தண்ணி உங்கள் எல்லாரும் மேலே பட்டுட்டோம். ஏன்னா அதிகாலையில் நாங்கள் இங்கே ஓமம் வச்சுருக்குறோம். அது எந்தெந்த டைமிங்ன்றது இன்னொரு வீடியோவாக நாங்கள் சொல்லுவோம். மகா கும்பாபிஷேகன்றது ஒரு 100 கோயில் பார்க்குறதுக்கு சமன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் கும்பாபிஷேகத்தோடு ஒரு படி மேலே தான் ஐயாவுக்கு நாங்கள் நடத்துகிறோம். அனைவரும் வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு கலந்துங்க. பிரதிஷ்டாபனை பண்ணுற டைமிங்கு அதுவும் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். ஐயாவுக்கு எவ்வளோ நேரத்துக்கு கண் திறக்குறோன்றது இன்னொரு வீடியோவை சொல்கிறோம். ஒரு கோயிலில் சாமிக்கு செய்யக்கூடிய என்ன சடங்கோ, என்ன நாங்கள் செய்ய வேண்டியதோ அதுதான் ஐயாவுக்கும் செய்ய போகிறோம். அவர் கோயிலில் வாழ்கிற தெய்வன்றது எங்களுக்கு தெரிஞ்சால் போதும். சில பேருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியங்கள் எனக்கு இல்லை. கண்டிப்பாக இதை வந்து இன்னைக்கு இந்த தருணத்தில் நான் ஒரே முடிவு எடுத்தேன். என்ன முடிவுனாக்கா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கும்போதே 25ஆம் தேதிக்கு மேலே எடுத்துகிட்டு வரலான்னுட்டு ஒரு முடிவில் இருந்தோம். என் மனசுக்கு என் கனவுல காட்சி கொடுத்ததை உடனே இவங்க எல்லாத்தையும் நான் சொன்னேன், இல்லை நான் கோயிலில் வந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி எனக்கு கனவு வந்துடுச்சு. எனக்கு என்ன செய்வல தெரியாது. இந்த நிமிஷம் சிலை வந்து ஏன் சன்னிதானத்தில் இறங்கணும் இங்கே எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஏன்னா கோயில் இருக்கும், நான் என்ன சொல்கிறேன் அதை கேட்குவாங்க. என் பேச்சு மீறி எதுவும் மறு பேச்சு கிடையாது. சொன்ன அடுத்த நிமிஷமே வண்டி பேசினாங்க. எல்லாமே டக்கு டக்குன்னு அமைஞ்சிடுச்சு. அப்போ அங்கே சிலை ஏற்றும் போது முடியல. ஒரே நிமிஷம் அவர் கையை நான் தொட்டேன். அப்பா நீ என் கோயிலுக்கு வரணும், எனக்கு சிரமம் கொடுக்காம நீங்கள் அழகாக வந்துடுங்கன்னு ஒரே நிமிஷம் அவர் கையை தொட்ட. இந்த அம்மாவே சாட்சி. அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க, மா நீ கை வைங்க அவர் அழகாக வந்துடுவாருன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் கஷ்டப்பட்டாங்க. அப்புறமா எனக்கு அவங்க கஷ்டப்படுறது பார்க்காம அது இது உண்மை, அவர் கடவுள்ன்றது இது ஒரு சாட்சி. அப்போ நான் ஒரு கையை தொட்டு, அப்பா நீங்கள் நல்லபடியாக தை அமாவாசை இன்னைக்கு அமாவாசை நாளில் எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய சொத்துப்பா, நீங்கள் நல்லபடியாக என் சன்னிதானத்துக்கு வந்துடுங்கன்னு கை தொட்டு வித்தின் செகண்டில் அந்த வண்டியில் ஏற்றிட்டாங்க. இது ஒரு ஆச்சரியம். அப்புறம் இங்கே வந்த உடனே இறக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டாங்க. கிரெயின் வர சொல்லாமல் அடிபட்டுருமே, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறோம் செல்ல பிள்ளைங்களா. என்ன சொல்றது, என் காட்டார் அம்மா கும்பாபிஷேகம் நடத்தும் போது நான் என்ன கண்ணீர் விட்டனோ அதே வலி எனக்கு. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அளவுக்கு மீறி ஃபேமஸ் பண்ணல, ஒரு வார்த்தையான உண்மையை எடுத்து போட்ட நம்ம ஐயாவுடைய சேனலுக்கு நான் செய்யக்கூடிய மரியாதைகள் இது மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கம் எனக்கு கிடையாது செல்ல பிள்ளைங்களா. அப்போ இங்கே இறக்கும் போதும் ஒரு நிமிஷம் அப்படியே, அம்மா அழகா உனக்கு சந்தோஷன்றது நீ அவர் இறங்கி உட்காரதுல உன்னுடைய சக்தியை காட்டுமா நினைச்சேன். அடுத்த நிமிஷமே அந்த தாய் வந்து அழகா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழகாக இறங்கி வந்து நின்றுட்டாரு. இதுதான் கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். அந்த பிரதிஷ்டாபனை பூஜைக்கு எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. மகா கும்பாபிஷேகம் நடத்த போகிறோம் நாங்கள். என்றைக்குமே அவர் கோயில் மட்டும்தான். அந்த கோயிலில் வாழ்கிற கடவுள் அவர் தான். அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. சரோஜம்மா ஒரு வணக்கம் சொல்லலாம். இன்னொரு விஷயம் செல்ல பிள்ளைங்களா, நம்ம கேப்டன் ஐயா சேனல் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து நம்ம ரமேஷ் சார் வந்திருக்காங்க. அவரு தொடர்ந்து 2 பேரும் கூட வந்திருக்காங்க. இதுவும் ஒரு ஆச்சரியமே. நாங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வர விஷயம் அவங்களுக்கு தகவல் தெரியப்படுத்தலும் அவங்களுக்கு தெரியாது. எதிர்பாராமல் சரி இந்த பக்கம் போகிற அம்மாவை போய் பார்த்துட்டு போகலான் தான் எதிர்பாராமல் வந்திருக்காங்க. வந்ததில் இன்றைக்கி ஐயாவுடைய சிலையும் உள்ளே வந்து தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம சேனல்லே நம்ம ரமேஷ் சார் அப்படியே காட்டிடலாம். சார் வாங்க முன்னாடி நீங்கள் வாங்க.
சரி, ஒரு வணக்கம் சொல்லிடுங்க செல்ல பிள்ளைங்க. வணக்கம். எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு வந்து உண்மையை பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் கோயிலுக்கு தரிசிக்க வரலான்னு தான் வந்தோம். ஆனால் கரெக்டாக நாங்கள் வர வந்து டாடாசி நிற்கிது. இறங்க வண்டி சிலையை இறக்கும்போது நானே அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இதை எப்படி இறக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சி நான் அம்மா கிட்டே சொன்னேன், கிரெயின் வர வச்சிடலாமா வேணான்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். உண்மையாகவே மிகப்பெரிய ஆச்சரியம். அழகாக உண்மையாகவே கேப்டனுடைய ஆசீர்வாதத்தில் உண்மையாகவே அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் அழகாக இறக்கி வச்சுட்டோம். இது நம்பவே முடியல, பயங்கர வெயிட். யாருமே இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான், எல்லா லேடிஸ் இருக்காங்க, ஜென்ட்ஸ் பாருங்கள் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இதை எப்படி இறக்கி வச்சிருப்பாங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம், யாராலையும் முடியாது, நம்பவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையாகவே அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லலாம். சரி, ரெண்டு வார்த்தை எங்கள் செல்ல பிள்ளைங்களுக்காக. சரி, ஒரு வணக்கம் சொல்லுங்க. சரி செல்ல பிள்ளைங்க, கண்டிப்பா ஒரு வாழ்த்துங்க செல்ல பிள்ளைங்களா. அந்த உழைப்பு அப்படியே அப்படியே தத்துரூபமா இருக்குது. அப்படியே டக்குன்னு ஒரு பயம் ஆயிடுச்சு. அங்கே போய் நின்று உடனே யாரும் ஆள் பக்கத்தில் நிற்கிறான்னு உடனே ஐயாவோட செல்லை தான் நம்ம எடுக்க வந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. உண்மையாகவே இன்னும் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு கண் திறக்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு கும்பாபிஷேகம் போது கண் திறக்கிறது அப்போ தான் நம்ம திறப்போம். ஏன்னா இது கோயில் ஒரு சாமி, அதனால கண் திறக்கும் போது கண்டிப்பாக அன்றைக்கி தான் ஓப்பனிங்கு. இப்போ ஐயாவை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், வேஸ்ட்டு போட்டு கட்டிடுவோம். திருப்பும் மகா கும்பாபிஷேகம் அப்போ தான் ஓப்பனிங்கு. எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. நன்றி நன்றி நன்றி. Pas